ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு 40 நாட்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறோம். தவக்காலத்திலே ஜெபம், தபம், தான தர்மம் என்கிற தலைப்புக்குள்ளே இரண்டையும் நாம் சிந்தித்து விட்டோம். இப்பொழுது தான தர்மத்தை குறித்து சிந்திக்கிறோம். ஆங்கிலத்திலே ஆர்ம்ஸ் கிவிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம், இது ஒரு கடவுளுடைய கட்டளையாக நமக்கு வருகிறது. விவிலியம் ஏதோ நீ விரும்பினால் செய் என்று அல்ல, இது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எசையா புத்தகத்தினுடைய 58:7 இறைவசனங்கள் சொல்கிறது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியவர்களுக்கு உங்கள் இல்லத்திலேக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நோன்பினுடைய இந்த தவக்காலத்தினுடைய மிகச்சிறப்பு உங்களிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். God bless you.